கோலி நல்லா விளையாடலைனா, இஃப் ரோஹித் நல்லா விளையாடலைனா, ஸோ அதை எடுத்துட்டு போறது யாரு? அதை ஜெயிக்க வைக்கிறது யாரு? நேரத்துமே கோலி விளையாட போய் அவ்வளோ வந்துச்சு. அதுக்கு இல்லைன்னா அந்த மேட்ச் ஜெயிக்க வைக்கிறது, அந்த பாயிண்ட் ஃபினிஷ் பண்றது யாரு? அதுதான் இங்க கொஸ்டினா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்பீரை வந்து சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றது T20ல அது ஓகே. பட் ஒன் டேலையும் டெஸ்ட்லயும் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வேணும். சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்னா கண்ணை மூடிட்டு அவர் ஃபாலோ பண்ண நான் சொல்லல. பட் ஒரு பெர்மனன்ட் பிளேயர் வேணும். அதான் நான் சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒன் டவுன் இவர் தான் அப்படின்னு கொண்டு வரணும் கன்சிஸ்டன்டா. ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வந்து பிளேயர்ஸை தேடிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த எண்டுக்கு இவர் தான், டவுன் இவர் தான் போறாரு அப்படின்னு இல்லை இவர் அப்படின்னு நம்ம மாத்திட்டே இருக்கிறவங்க கன்சிஸ்டன்டா இவருக்கு கொஞ்சம் சான்சஸ் கொடுத்தாதான் பிளேயர்ஸ் அந்த இடத்துக்கு ஸ்டேபிள் ஆவாங்க. T20ல ஓகே. ஏன்னா இப்போ விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து T20 பிளேயர்ஸா உருவாறாங்க. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவ், எல்லாருமே ஹிட்டர்ஸா தான் உருவாறாங்க. ஆனா நின்று கட்ச் பிளேயர்ஸ் ஒன் டேல நின்று விளையாண்டு டெஸ்ட்ல இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ 100 அடிக்க வந்து எல்லாருமே முடியுது. ஆனா மேட்ச் ஜெயிக்க வைக்கிறது கோலி மாதிரி பிளேயர்ஸ், தோனி மாதிரி பிளேயர்ஸ் ரேரா இருக்காங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்ம கண்டெடுக்கமே தவிர ஒரு மேட்ச்ல 200, ஒரு மேட்ச்ல 250, ஒரு மேட்ச்ல 100 அது பெருசு இல்லை. கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ், எல்லா மேட்ச்லயும் 50 ஆடுற பிளேயர்ஸ், எல்லா மேட்சையும் ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற பிளேயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டேலண்ட்டை விட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற பிளேயர்ஸ் வந்து தேடி போகணும் ஒன் டே சீரியஸையும் டெஸ்ட் சீரியஸையும் பொறுத்தவரை. அதே மாதிரி